இந்திரன் செஞ்சுரி வாழ்த்துக்கள். அப்புறம் நம்மளும் ஆல்மோஸ்ட் தான். அதான் தெரியுமே உங்களுக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அதாவது சேப்பாக்கில் மேட்ச்னோடனே எல்லாரும் ஓகேன்னு பேடப் பண்ணிட்டு முன்னாடி போகிற தப்பு கிடையாது. எப்படி ஆடுன்றத நம்ம 2 பேர் தான் மற்ற பேருக்கு எக்ஸாம்பிளா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நாம 2 பேரும் மீன்ஸ் ஜடேஜா அஸ்வின். யார் அவங்க அதை சொல்லுங்க. ஆமா, ஒருத்தர் சேப்பாக்கின் செல்ல பிள்ளை, இன்னொருத்தர் சேப்பாக்கின் தத்து பிள்ளை. செல்ல பிள்ளைன்றது நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் தான். இந்த பக்கம் ஜடேஜா தான். ஆப்வியஸ்லி உங்க எல்லாருக்கும் தெரியும். 2 பேரும் டாப் ஆர்டருக்கு எப்படி பேட்டிங் ஆடணும்னு டீச் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பங்களாதேஷும் நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இந்தியா வெஸ் பங்களாதேஷ் அந்த போட்டியோட ஃபர்ஸ்ட் டேவோட ஒரு குயிக்கான ரிவ்யூ இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அந்த பக்கம் துலீப் டிராஃபி அது வேணாம், நீ எதுக்கு வரும் தெரியாம சஞ்சு சாம்சன் அம்பா அடிச்சாருங்க. கோயிங் டு செஞ்சுரி சிராஜ் தெரியல, சம்பவம் திரும்புவாங்க, அதை அங்க பார்த்துப்போம், உள்ள தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம செஸ்ல நம்ம இந்தியா வந்து சரியான ஆதிக்கம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க கிரிக்கெட்ல. அது எல்லா டீடைலும் இந்த வீடியோல உங்களுக்காக காத்துட்டு. சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக ஆலினார் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். என்னடா எக்கோ வரல? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்ல. ரொம்ப ஹாப்பியா இருந்தா பேச மாட்டேன். 2 அண்ணன்கள், ஒரு அண்ணன் செஞ்சுரி, இன்னொரு அண்ணன் 50+ போயிட்டு இருக்காரு. அவரும் அடிச்சிருவாரு. தெரிஞ்ச வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள அடிச்சு முடிச்சிருவாரு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் துலீப் டிராஃபியை சொல்லி முடிச்சிருவோமா? துலீப் டிராஃபி பத்தி பேசுறதுலாம் என்னடா சேப்பாக்ல எவ்வளவு பேர் மேட்ச் போயிட்டு இருக்கு. இல்லடா, அது கடைசியா வச்சு போனால பெரிய மேட்ச் இல்ல. ஓகே, நீங்க கடைசி வரைக்கும் பார்க்கன்றதுக்காக நாங்க இந்த பண்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே, थैंक यू. துலீப் டிராஃபி பக்கம் வருவோம். ஸோ துலீப் டிராஃபியை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஏ, இந்தியா சி போட்டி, இந்தியா பி அண்ட் இந்தியா டிக்கான போட்டி. இது வந்து 3rd ரவுண்டு. ஸோ இந்த ரவுண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் யார் வந்து வின்னர் அப்படிங்கிறது. ஆல்மோஸ்ட் ருத்ராஜோட டீமுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு ஸ்ரேயஸ் ஐயர் டீம்ல தான், அதாவது இந்தியா டில தான் சஞ்சு சாம்சன் வந்து ஆடிட்டு இருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயர் இன்னைக்குமே ஒரு டக் அவுட். அதை சொல்லாத, அதனால தான் ஸ்கிப்னு சொன்னேன் அவர். நான் அன்னைக்கு சன்கிளாஸ் போட்டு டக் அவுட் ஆகிறான், நீ சன்கிளாஸ் இல்லாம டக் அவுட் ஆகிறான். ஆனா பட் இங்க படிக்கல், ஸ்ரீகர் பரத் எல்லாருமே 50 அடிச்சிருந்தாங்க. அண்ட் சஞ்சு சாம்சனும் ஒரு 50. நல்லா இருந்துச்சு, சூப்பர். சஞ்சு சாம்சன் சூப்பரான ஒரு 50 அடிச்சிருந்தாரு. டீம் வந்து சூப்பரா கொண்டு போயிட்டு இருக்காரு. என்ன அடிச்சு என்ன யூஸ்? அங்க பாடுறா, டக்கு தாண்டா அடிக்கிறான் இல்ல, அவனுக்கு எத்தனை வாய்ப்பு பாடுறா. சரி, அதை பத்தி நிறைய பேசுவோம். பட் ஆமா, கண்டென்ட் அங்க இருக்கு. சஞ்சு சாம்சன் ஒண்ணும் கிடையாது, பரவாயில்ல, 100 சொல்லி இருக்கு, அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மன்சூர் கம்போஸ் நல்லா போட்டிருக்காரு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டே தான். ஸோ இங்க அந்த பேட்டிங் ஆடுற டீம் அளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ராவத் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து ஆல்மோஸ்ட் செஞ்சுரி கிட்ட நெருங்கிட்டு இருக்காரு. முலானி ஒரு டெய்லண்டர் தான், பட் திரும்பவும் பேட்டிங் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஷாம்ஸ் முலானி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பேட்டிங் இன்னிங்ஸ் வந்திருக்கு. பட் ஒரு சிலர் நிறைய சொதைப்பும் இருக்காங்க துலீப் டிராஃபியை பொறுத்த வரைக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். 5 நாள் இருக்கு, யாருக்கு அந்த டிராஃபி கிடைக்க போகுது அப்படிங்கறத. ஓகே, அடுத்தது இந்த பக்கம் வருவோம். ஆப்கானிஸ்தான் ஒரு டீம் இருக்கு அப்படின்றத இந்த T20 உலக கோப்பையில ரொம்ப தெளிவா தெரிஞ்சாங்க. ஏசியாவுல செகண்ட் பெஸ்ட் டீம் எதை சொல்லுவீங்க? ஆப்கானிஸ்தான் தான் இப்ப சொல்லுவோம். இல்ல, இப்ப பங்களாதேஷ் சொல்லலாம். பங்களாதேஷ் பாகிஸ்தான் அடிச்சாங்கன்றத பங்களாதேஷ் சொல்ல முடியாது. பங்களாதேஷ் இப்ப இந்தியா அடிச்சிட்டு இருக்காங்களா? இந்தியா தானே அவங்கள அடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி 6 விக்கெட், அது விட டக் அவுட், அது எங்களுக்கு நெட் 2-6. சரி, அத பத்தி நிறைய பேசலாம். நெட் பிராக்டிஸ் நெட் ஆட்டா நீங்க பாருங்க, எல்லா நியூஸ்லயும் வந்துட்டு போறாங்க. ஏன்னா அது இம்பார்ட்டன்ட் நியூஸ், தள்ளி வைப்போம். ஸோ ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இந்த T20 உலகக்கோப்பை பொறுத்த வரைக்கும் வேற லெவலில் ஷைன் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்குமே சூப்பரான டீமாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரியும். நியூசிலாந்து டெஸ்ட் இருந்துச்சு, ஆனால் அது துரதிருஷ்டவசமா அது கிடைக்கல. ஆனா அது கிடைச்சிருந்துச்சுன்னா மேபி அங்கே நியூஸ்லாந்து பீட் பண்ணிருப்பாங்க. முரட்டு சப்போர்ட் பண்றானே. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு ஒன்று நடந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்கா ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக சூப்பரான மேட்ச் போச்சு. ஸோ இதுல ஆப்கானிஸ்தான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவை நீங்க ஒண்ணுமே இல்லைன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. பவர் பிளேல 7 விக்கெட் எடுத்துட்டாங்க, அங்கேயே மேட்ச் க்ளோஸ். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, சின்ன டீம்ல ஒண்ணு இல்ல, பெரிய டீம்ல ஒண்ணுல மாக்குறாங்களே. இப்போ வரைக்கும் ஆப்கானிஸ்தான் நம்ம சின்ன டீம் நினைச்சு ஆடிட்டு இருந்தோம்னா அது மிகப்பெரிய முட்டாள். ஆனா இதுல என்ன ரெக்கார்டு அப்படின்னு சொல்றோம்னா, இது வரைக்கும் இந்தியாட்ட மட்டும்தான் அவங்க ஜெயிக்கவே இல்லை, மத்த எல்லா கண்ட்ரியும் அடிச்சு நொறுக்கிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்ட்ரிஸா கருதப்படுற செனா கண்ட்ரிஸ் எல்லாரையுமே பீட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை தவிர மற்ற எல்லா டெஸ்ட் பிளேயிங் நேஷனையும் அடிச்சு துவச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆப்கானிஸ்தான் கண்டிப்பா செம்ம டாமினேட்டா இருப்பாங்க ஃபியூச்சர் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் ஆண்டுட்டு இருக்க தாலிபன்ஸ் கிரிக்கெட்டை எப்படி பேன் பண்ணலாம் ஆப்கானிஸ்தான்ல அப்படின்னு சொல்லி அதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. யாரா இவனுங்க? ஆல்ரெடி பெண்கள் கிரிக்கெட் ஆடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பெண்கள் டீமையே கொலாஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கிரிக்கெட்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கல்ச்சருக்கு வந்து மாறுபாடா இருக்கு. அதனால நாம ஏன் ஒட்டுமொத்தமா பேன் பண்ணிடக்கூடாது ஆப்கானிஸ்தான்ல கிரிக்கெட் அப்படின்னு. ஆப்கானிஸ்தான்ல ஷைன் ஆகுது. இது அவங்களுக்கு நாட்டுக்குமே பெருமை தானடா. அது நாட்டுக்கு பெருமை தான். நாங்க போயிட்டு இருக்க தாலிபான் ஆட்சியாச்சு, என்னடா மக்கள் ஆட்சி இல்ல. நான் இப்போ செஸ்ஸுக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். செஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஓப்பன் ரவுண்டும் சரி, உமன்ஸ் ரவுண்டும் சரி, ரவுண்ட் ஆஃப் 7 அப்படிங்கிறது நடந்துருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் இந்தியா உமன்ஸை பொறுத்த வரைக்கும் செம்ம டாமினன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் ஓப்பன் ரவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 7வது ரவுண்ட்ல சைனா கூட மோதி இருந்தாங்க. ஸோ அது வந்து ரொம்ப டஃப்பான ஒரு காம்படிஷன் தான் அவங்களுக்கு. பிரக்ஞானந்தா வந்து பாத்தீங்கன்னா போட்டியை டிரா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா ஹரிகிருஷ்ணாவும் டிரா பண்ணிட்டாரு, அர்ஜுன் எரிகேஷையும் போட்டியை டிரா பண்ணிட்டாரு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் 1.5 சைனா, 1.5 இந்தியா.
ஸோ ஈக்குவலாக இருந்துச்சு. கடைசி போட்டி குகேஷ் கடைசி போட்டிலாம் இல்லை, ஒன்றா தான் ஆரம்பிச்சாங்க. குகேஷுக்கும் வெய் அப்படிங்கிற சைனாவை சேர்ந்தவருக்கும் ஒரு போட்டி. ஸோ இந்த போட்டியில் குகேஷ் ஜெயிச்சா மட்டும்தான் இந்தியா ஜெயிக்க முடியும். அவர் டிரா பண்ணாருன்னா போட்டி அப்படிங்கிறது சமனாயிடும், இந்தியா சைனா அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது. அதனால குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போராடினார். ஏன்னா ஒரு செஸ்னா எவ்வளோ நேரத்தில் ஆடுவீங்க? நான் வந்து என்ன கூட விளாட ஆப்பன் பார்த்து நான் ஏதாச்சும் ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். ஓகே. ஆனால் இந்த செஸ் போட்டி அப்படிங்கிறது 6 மணி நேரம் போயிருக்கு, 6 மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கு. அதுக்கப்புறமா கடைசி 30 செகண்டில் கூட அந்த போட்டி யார் பக்கம் அப்படிங்கிறது முடிவாகலை. பட் குகேஷோட ஒரு சில மூவ்ஸ் கடைசியாக 30 செகண்ட்ஸில் ரொம்ப சூப்பராக இருந்ததுனால அந்த போட்டி வந்து குகேஷ் பக்கமாக வந்துருந்துச்சு. ஸோ 7 ரவுண்டு 7லுமே இந்தியா அன்பீட்டனாக இருக்குது. குகேஷ் ஆடின 6 போட்டிகளையும் ஜெயிச்சிருக்காரு. ஸோ இப்போதைக்கு இந்தியா டாப்ல இருக்காங்க. கோல்டு மெடல் இந்தியாவுக்கு தான். அவ்வளோதான். 3வது பக்கத்தில் ஸ்டார்ட் பண்ணால் 8வது பக்கத்தை முடிச்சிட்டான். அப்புறம் அந்த செஸ் வந்து 5-10 நிமிஷம் முடிச்சுட்டு சொன்னால அது நாள் எனக்கு ஆப்பனண்ட்டாக இருக்கும், என்ன முடிச்சு விட்டுருவான். ஸோ வேஸ்ட்டாக டைம் தான், நான் இப்போ சொல்லிக்கிறத. சரி ஓகேங்க, இந்த நியூஸ்லாம் எக்கச்சக்கமாக சொல்லிட்டு இருக்கோம். நாம எதிர்பார்த்துட்டு இருக்குது இன்னைக்கு வந்து சேப்பாக்கில் நடந்துகிட்டு இருக்க இந்தியா வர்சஸ் பங்களாதேஷுக்கான ஃபர்ஸ்ட் டெஸ்ட் தான். இது வேற லெவல் ஒரு ஹைப்பில் இருந்துச்சு. பிகாஸ் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் சேப்பாக்கில் மேட்ச் நடக்குது, இந்தியன் பிளேயர்ஸ்லாம் பார்க்க போகிறோம், விராட் கோலியை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது சரி, இப்போ இதுக்கு ஒரு கிவ் அவே கொடுத்துருந்தோமே, அதுக்கு ரெஸ்பான்ஸ் எத்தனை வந்திருக்கு நினைக்கிறீங்க? நீ வேற, அதாவது நமக்கு சப்ஸ்கிரைபர் எத்தனை? ஆல்மோஸ்ட் 10K கிட்ட இருக்கணும். 10K. ஆனால் வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எனக்கு எவ்வளோப்பா 7633. தலப்பாரி ரீசன். தலப்பாரி ரீசன். ஓ தலப்பாரி ரீசனாக தான் 7633. என்ன நமக்கு நம்மளே இடம் அவமானப்படுத்திக்கிறீங்க. 7 பேர் கிட்ட இருந்தா ரெஸ்பாண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ அந்த 7 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு குழுக்கள் மூலியமா கொடுத்துருவோமா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கிவ் அவேலாம் பண்ணும்போது நீங்களும் அழகாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நிறைய இருக்கு, இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் இருக்கு. கேரம் கிங்க பத்தின ஒரு வீடியோலாம் காத்துட்டு இருக்கு. எல்லாமே உங்களுக்காக வீடியோல இருக்கு. அப்புறம் அந்த கண்டென்ட் பேசி முடிச்சிருங்க. அதுக்குள்ளலாம் வந்து ஸ்கிப் ஆடு உள்ள வரும்போது நடுவில் ஒரு சொல்லி விட்டான். ஓகே பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். ஓகே, அதான் இந்த மேட்ச்க்காக எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ வழக்கம் போல் இன்னைக்கு வந்து இந்தியா பேட்டிங் பண்ணால் செம்மையாக இருக்குன்ற எதிர்பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்தியா தான் பேட்டிங் பண்ணாங்க. ஆனால் இந்தியா பேட்டிங் பர்ஃபார்மன்ஸு ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில் இவங்கள்ட்ட இருந்து கிடைக்குன்னு பார்த்தா சேப்பாக்கோட முன்னாடி சொன்ன மாதிரி தான் சேப்பாக்கோட தத்துப்பிள்ளை, சேப்பாக்கோட செல்லப்பிள்ளை 2 பேர் நின்று இப்படி தான் சேப்பாக்கில் ஆடணும் பார்த்துங்கன்ற மாதிரி வேற லெவல் மேசிவ் இன்னிங்ஸ் ஆடினாங்கன்னு சொல்லணும். ஒரு பக்கம் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஹசனுக்கு வந்து நம்ம பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தாகணும். ஏன்னா பெரிய பிளேஸ் எல்லாரும் ஒண்ணுமே போங்கன்ற மாதிரி எடுத்து. மஹ்மூதை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக அந்த கடைசி போட்டி அப்படிங்கிறது ஒரு 5 எடுத்திருந்தாரு. ஒரு சரியான டெபியூட் அப்படின்னு சொல்லுவேன். இந்த 2024 தான் டெஸ்ட்டுக்கு டெபியூட் ஆயிருந்தாரு. சரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு பையன். ஸோ ஓவராலா பார்க்கும்போது விராட் கோலி தடுமாறாரு, ரோஹித் சர்மா தடுமாறாரு, கில்லு தடுமாறாரு, பாலே தெரியல அவருக்கு. அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருந்துச்சு. ஜடேஜா விக்கெட்டையும் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டாரு. அதை மட்டும் எட்ஜ் ஆகாம இருந்துச்சு, அந்த விக்கெட்டும் கிடைச்சிருக்கும். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப்பை மட்டும் தான் அவங்களால உடைக்க முடியல. ஆமா, இங்க சாண்டாவோட கேப்டன்சி அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சேப்பாக் மாதிரியான ஒரு கிரவுண்ட்ல வந்து நீங்க கேப்டன்சி பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. எல்லாருமே அங்க தோனி ஆயிட முடியாது. பட் சூப்பரா கேப்டன்சி அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காரு. நிஜமாவே சாண்டா கேப்டன்சி சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ நல்லாவே கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது இங்க வந்து ஆரம்பத்துல SSV ஜெய்ஸ்வால் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. பண்ட் தடவனாலும் அதுக்கப்புறம் ஒரு 30+ அப்படிங்கிற ஸ்கோர் போட்டாரு. ஆமா, அது ஓகே தான். ஆனா அந்த இடையில 3 பேர் 4 பேர் அதோட ஸ்கிப் ஆடு அது மாதிரி தான். ஏன்னா வந்து அங்கே KL ராகுலும் பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணல. பட் இருந்தாலும் சேப்பாக்கில் எப்படி சொன்னல, சேப்பாக்கெல்லாம் தோனி ஆட முடியாது. அதே மாதிரி சேப்பாக்கு பார்த்து எல்லாம் தளபதி ஆட முடியாது. அதான் ஜடேஜா அங்கே காட்டினார் வேற லெவல் ஆடி. எல்லாரையும் விட மேல ஒரு ஒருத்தர் இருக்காரு, ஆஷான்னு சொல்லிட்டு. ரவிச்சந்திரன் அஸ்வின் இங்கேயே நான் பிறந்து இங்கேயே வளர்ந்தவன். அந்த பிச்சை பத்தி எனக்கு தான் அந்த புள்ளி எவ்வளவு வளர்ந்துருக்குமோ என்னால டிஃபென்ஸ் வச்சு ஸ்ட்ரைக் அப்படிலாம் ஒரு ஆடல வாங்கிக்கோ. இந்த ஓடி ஆடிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 108 பாலுக்கு செஞ்சுரி அடிச்சாரு. சாகிப் அல் ஹசன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டர் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும். நல்ல ஸ்பின்னரும் கூட. ஃபர்ஸ்ட் பால் மீட் பண்றாரு, தூக்கி வெளியே 6. 92 ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு 100 அடிக்கும்போது. அப்ப பாத்துக்கு என்ன மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. இப்பவும் ஒரு கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்காரு. சோ பார்க்க வேற லெவலா இருக்கு. அஸ்வின் எனக்கு டெஸ்ட்ல செஞ்சுரி அடிக்கிறது புதுசு கிடையாது. ஆரம்பத்துல நம்ம கொஞ்சம் இது பேசியிருந்தோம். ஏன்னா எதுக்கு 3 சீமர்ஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சு போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பங்களாதேஷ் ஸ்பின்னர்ஸ் போடும்போது தான் தெரிஞ்சது சீம் தான் வேலைக்கு ஆகுது, வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு. சோ இன்னைக்கு நாள் முடிவில் இந்தியா வந்து சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 333 ரன் அடிச்சிருக்காங்க 6 விக்கெட்டுக்கு. சோ அதான் 140க்கு மேல ஒரு 6 விக்கெட் வந்துச்சு. அதுக்கப்புறம் அழகா கண்டினியூ பண்ணாங்க ரவீந்திர ஜடேஜா அண்ட் அஸ்வின் இன்னைக்கு செஞ்சுரி அடிச்சு 102 ரன். இந்த பக்கம் ரவீந்திர ஜடேஜா செம்ம பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு 86. ஸோ டே 1 சூப்பரா அமைஞ்சிருக்கு. டே 2ல என்னென்ன சம்பவம்லாம் இருக்குன்னு தெரியல. அண்ட் இந்த பார்ட்னர்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் 144க்கு 6 அப்படிங்கிற மாதிரி இதுல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. இதை நான் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டேன். எந்த அளவுக்கு அப்படின்னா உங்களுக்கு ப்ரூஃபோடவே கொடுக்குறேன். நம்மளோட ஃபேண்டசி டீம் பிக் பண்ணியிருந்தேன். அதுல கேப்டன் வந்து அஸ்வின், வைஸ் கேப்டன் வந்து ஜடேஜா. சூப்பரா கையை கூட கை கலக்கிடா. டேய் என்ன சேனல் என்ன ஆன்ல ஸ்போர்ட்ஸா? எதுக்குடா எம்டி கூப்பிடு. இது எதுக்கு கேரா வேணும்னா இது எதுக்கு? 1 கோடி ரூபா வரப்போதும் பேங்காக் போலாடா இந்த சேனல்ல வேலைக்கு வேற பாப்போம். பிராக்டிஸ் கான்டெஸ்ட் அது.